2ஆம் தேதி இந்த மாதிரி பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் போனேன். ஆனால் அது ஒரு அணி சார்பாக நடக்கும் அப்படிங்கிறது வந்து அங்கே போனதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு கூட நான் ஆரம்பிக்கும் போது சொன்னது என்னன்னா, இது நடிகர்கள் யார் பெரியவங்க யார் பதவிக்கு வர போறாங்க அப்படிங்கிற தேர்தலாம் தயவு செய்து நினைக்காம நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து நாடக நடிகர்கள் இல்லை நடிவடைந்தவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து உதவி பண்றதுக்காக இந்த தேர்தல் அப்படின்னு தயவு செய்து அப்படி நினைச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் ஆரம்பத்திலேயே சொல்றேன். இந்த உடலுக்கு ஒரு பக்கீடி மக்களுக்கு 2 பக்கீடி நான் வந்து என் பையன் ஒரு பக்கம் அவன் கிரிக்கெட் டீமு நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து 80s இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா பழகினவங்க அப்படிங்கிற முறையில் நானும் என் கூட பழகினவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்பு அப்படிங்கிற முறையில். ஸோ இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் கடைசியில் இது என்னன்னா குடும்பத்திலேயே குழப்பங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. நான் எதாவது சொன்னால் சோனுக்கு வச்சுக்கிறாங்க. அவனை சமாதானப்படுத்துறதுக்கு அவங்க அம்மா மூலமாக நான் பேச வேண்டியிருக்குது. ஏன்னா அவன் ஓடலாம் பழகிட்டான், அந்த மாதிரி கிரிக்கெட் அணிலாம் போகிறதுனால வந்து அவன் அந்த எக்ஸ்டென்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு. அப்போ கூட நான் சொன்னேன், அதை என்ன பண்ணாலும் விட்டுருங்க, நம்ம வந்து இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, நமக்கு என்ன தோணுதோ அதுக்குள்ளார நான் வந்து ஓட்டு போட்டுக்கிறேன், என்ன இதுலெல்லாம் இன்வால்வ் பண்ணாதீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொன்னா கூட அது என்ன அவங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி இப்படியெல்லாம் வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் வந்தது. அப்போ கூட நான் கார்த்திக் விசாரணை பண்ணிடலாம், அப்பா என்ன நடக்குதுங்கிறத நானே எல்லாரும் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் வந்து தேர்தலுக்கு கண்டிப்பாக அவசியம். அதில் யார் வேணாலும் நிற்கலாம், அதே மாதிரி யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் ஓட்டு போடுற உரிமை இருக்குது. அதனால் என்ன இருக்குங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த அணி அந்த அணின்னு சொல்லி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அன்னைக்கும் ஆக்சுவலாக காலையில் அந்த ஸ்டேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் உள்ள நுழையும் போது என்கிட்ட ஒரு வீக்லி மேக்சின் ஒன்று என்ட்ரியாக கொடுத்தாங்க. அதில் பார்த்தேன், அதில் ஹெட்லைனே என்ன போட்டிருக்குன்னா, வீதிக்கு வந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு வீதிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹெட்லைனே அதில் வந்து அட்டைப்படமே அப்படி போட்டிருந்தது. ஸோ இதை காமிச்சு இது வேணுமா நமக்கு அப்படின்னு சொல்லி பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் பூரா வந்து இப்படி பாதி பத்திரிகையாளர் பாதி வந்து ஜென்ரலான ஆட்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது பேசலாம். அது ஒரு அணியாக திரண்டு இருக்கும்போது அங்கே வந்து நம்ம ஏதாவது பேசணும்னா அது வேற மாதிரி கூச்சல் குழப்பங்கள் இதெல்லாம் வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால என்னால் எதுவும் பேச முடியல. இப்போ கூட ராஜி அவங்கெல்லாம் நேற்று வந்து பேசும்போது நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருக்கிறோம், அதனால வந்து வரலன்னு சொல்றாங்க. இப்போ கூட யாராவது ஒருத்தர் இருந்து பேசுறாங்கன்னா நாங்கள் வந்து ஆரம்பத்திலிருந்து இவங்க வந்து நேரடியாக பேசல அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ கூட வந்து என்னன்னா இன்னும் ஒன்றும் கெட்டு போகல, கொஞ்சம் சிம்பு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுனாங்க. குடும்ப ஒற்றுமை அவருக்கு என்ன இருக்கோ மனசுக்குள்ள அதே தான் எல்லாத்துக்கும் வந்து சினிமாக்காரங்க வந்து 4 பேர் வந்து சிரிக்கிற அளவுக்கு ராஜியா சொன்ன மாதிரி அதர் ஸ்டேட்ல இருந்து அப்டேஷன் கேட்டாங்க. இன்னும் ஹைதராபாத்ல நிறைய பேர் ஃபோன் பண்ணி எல்லாருமே